வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ வந்துட்டு மணமா பஜார் உள்ள வந்திருக்கேங்க. இந்த ஏரியா எப்படி இருக்கு? இங்க என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த ஏரியா கம்ப்ளீட்டா சுத்தி காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு மாலை 7 மணிங்க டைமு. நெறைய மக்கள வந்துட்டு இங்க பார்க்க முடியும். நம்ம வந்துட்டு ஒரு வெளிநாட்டுல இருக்கிற ஒரு ஃபீலிங்ஸே அந்த இடத்துல இருக்காது. ஏன்னா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய மக்கள பார்க்க முடியும். எல்லாமே வந்துட்டு ஏசியன்ஸ் தான் உங்களுக்கு அதிகமா இங்க கடைகள் வச்சிருக்கிறவங்களா இருக்கட்டும், இங்க வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ற கஸ்டமரா இருக்கட்டும், எல்லாமே இந்தியன், பாகிஸ்தானி, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா இவங்களெல்லாம் வந்துட்டு அதிகமா பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நேபாளி, பிலிப்பைனோவ பார்க்க முடியும். அரபியெல்லாம் வந்துட்டு அதுக்கடுத்து அரபிகளையும் இங்க பார்க்க முடியும். இந்த ஏரியா வந்துட்டு எப்போதுமே ஒரு க்ரௌடடான ஒரு ஏரியாங்க. நான்லாம் பஹ்ரைன் வந்த காலத்துலலாம் இங்கெல்லாம் கூட்டியாந்து விடுவாங்க. பாரு இந்த ஏரியா சுற்றி பாரு. நான் போனால் நமக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கும். ஏன்னா எங்கிட்ட திரும்பினாலும் கடைகள் 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 தான். இங்கே வந்துட்டு லக்கேஜ்லாம் வாங்க முடியும். இல்லை ஏதாவது க்ளோத் ஐட்டம்ஸு, டாய்ஸ் ஐட்டம்ஸு, ஹவுஸ்வேர் ஐட்டம்ஸு, இல்லை இது மாதிரி கடைகள் பாதாம், பிஸ்தா, சாக்லேட்டு அது மாதிரி நட்ஸ் ஐட்டம்லாம் இங்கெல்லாம் நிறைய வாங்க முடியுங்க. விலையும் கம்மியாக இருக்கும். சில ஐட்டம்லாம் நம்ம ஊரில் விட விலை அதிகமாக இருக்கும். இங்கே வந்துட்டு விலை கம்மியாக வாங்க முடியும். எனக்கு இந்த இடத்துல வரும்போதெல்லாம் நம்ம சென்னையில் உள்ள பாண்டி பஜார் தாங்க ஞாபகம் வரும். அங்கே தான் கூப்பிட்டு கூப்பிட்டு பொருள் விற்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் கூப்பிட்டு கூப்பிட்டு பொருள் விற்பாங்க. இந்த இடத்துல பாருங்கள், எல்லா விதமான மசாலா ஐட்டமும் இங்கே கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு ஒரு பிரியாணி சமைக்கணும்னா அதுக்கு என்னெல்லாம் சாமான் வேணுமோ, பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே இங்கே கிடைக்கும். விலையும் கம்பேர் பண்ணோம்னா நம்மளோட இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் எனக்கு தெரியுது. அதே மாதிரி நல்ல குவாலிட்டியான பொருளும் இங்கே கிடைக்கும். அதே மாதிரி டாய்ஸ் கடைகள்லாம் பாருங்கள், விதவிதமான டாய்ஸ்லாம் இங்கே வந்துட்டு விலை கம்மியாக வாங்க முடியும். அதே மாதிரி லக்கேஜ் ஐட்டம்ஸு இதெல்லாம் நம்ம பார்க்கெயின் பண்ணி இதெல்லாம் லக்கேஜ் ஐட்டம்ஸ் வாங்க முடியும். யாராவது ஊருக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இங்கே தான் வருவாங்க மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. அதாவது கார்மெண்ட்ஸு, லக்கேஜ் ஐட்டம்ஸு, நட்ஸ் ஐட்டம்ஸு, சாக்லேட் ஐட்டம்ஸு, இல்லை ஜுவல்லரி நகைகள் வாங்கினா எல்லாரும் இங்கே தான் வருவாங்க. இந்த பாருங்கள், இந்த கடையில் பாருங்கள், இதெல்லாம் வந்து கடைகள்னு சொல்ல முடியாது, கடல். அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான், அவர் தமிழ் ஆள். அதான் அவர் வந்துட்டு நல்லா இருக்கீங்களான்னு கேட்டார். பாருங்கள், நிறைய கடைகள் இந்த இடத்துல இருக்குது. நமக்கு வந்துட்டு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஒரு புதுவிதமான அனுபவமாகவும் இருக்கும். ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். ஏன்னா பார்க்கெயின் பண்ணி நம்ம எந்த ஒரு பொருளையும் இங்கே வாங்க முடியும். பாருங்கள், கடைகள் தான் நம்ம எங்கிட்ட திரும்பினாலும் கடல் போல் காட்சி அளிக்கும். இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லீவு நாளுங்கனால சில கடைகள் மூடி இருக்குது. இல்லைன்னு சொன்னால் அவ்வளோ க்ரௌடடாக இருக்கும். இங்கே வந்துட்டு லாங்குவேஜ் ஒரு பிரச்சனையே இல்லைங்க. நீங்கள் நினைக்கலாம் இது வந்துட்டு பஹ்ரைன் வெளிநாடு, இங்கே இந்த மாதிரி பஜாரில் வந்துட்டு நம்மலாம் சாமான் வாங்க முடியாது, மேபி நம்மளை ஏமாற்றிடுவாங்க, நமக்கு லாங்குவேஜ் தெரியாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே இருக்காதுங்க. நீங்கள் தமிழில் பேசலாம், மலையாளம் பேசலாம், இங்கிலீஷ் பேசலாம், ஹிந்தி பேசலாம், அரபிக் பேசலாம், தெலுங்கு பேசலாம். எல்லா விதமான பாஷையும் இங்கே உங்களால் பேச முடியும். ஏன்னா எல்லா விதமான ஆளுகளும் இங்கே இருப்பாங்க. அதனால் நமக்கு ஒரு லாங்குவேஜ் தெரியலன்னு சொல்லி பயப்படவே வேண்டாம். நீங்கள் ஒரு கடைக்கு உள்ளே போனீங்கன்னா இங்கே இருக்கிற ஆள் 4-5 பாஷை பேசுகிறவர் தான் ஒவ்வொரு கடையிலையும் வேலை செய்வாங்க. அதனால் நமக்கு வந்துட்டு லாங்குவேஜ் தெரியாது, நம்மளை ஏமாற்றிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே இல்லை. இப்போ நம்ம ஊரில் விட சில இடத்துலலாம் புது ஆளாக இருந்தால் ஏமாற்றி போடுவாங்க. ஆனால் இங்கே அந்த மாதிரி ஒரு பிரச்சனையே இருக்காதுங்க. நீங்கள் எந்த கடையிலையும் நான் தைரியமாக நம்பி போய் சாமான் வாங்க முடியும். அதே மாதிரி சொல்லி தான் அவங்களும் கொடுப்பாங்க. இது வந்துட்டு இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாதாம் பருப்பு 2 சைஸ் இருக்குதுன்னு சொன்னால் 2 விலையில் இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, இது ஒரு குவாலிட்டிங்க, இது ஒரு குவாலிட்டி, இதோட ப்ரைஸ் இவ்வளவு, இதோட ப்ரைஸ் இவ்வளவுன்னு சொல்லித்தான் அவங்க விற்பாங்க. ஆனால் வந்துட்டு மாட்டினாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட மாட்டாங்க. தலையில் கட்டிட்டான்னு சொல்லுவாங்கள்ல, தான் தலையில் கட்டிட்டாங்க அப்படின்னு நம்ம ஊரெல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் இங்கே நடக்காதுங்க. நீங்கள் வந்துட்டு மறுபடியும் திருப்பி போய் கேட்டாலும் அந்த விலைகளும் அதே மாதிரி தான் இருக்கும். அவங்கெல்லாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நானும் 20 வருஷத்துக்கு மேலே இந்த பஹ்ரைனில் இருக்கிறேன். நான் அந்த பஜாரில் வாரத்தில் ஒரு நாளாவது வந்துட்டு இங்கே ஏதாவது சாமான் வாங்க வருவாங்க. ஆனால் யாரும் ஏமாத்தின மாதிரி நான் கேள்விப்பட்டதும் இல்லை. நானும் என்னை யாரும் ஏமாத்தினதும் இல்லைங்க. அவ்வளோ ஒரு நம்பிக்கையாக நீங்கள் வந்துட்டு இங்கெல்லாம் பொருட்கள் வாங்க முடியும். ஆனால் நம்ம ஊரோட சில ஏரியாவிலலாம் நம்பி போய் வாங்க முடியாது. ஆனால் இங்கெல்லாம் வந்துட்டு 100% நீங்கள் நம்பிக்கையோட ஒவ்வொரு பொருளும் வாங்க முடியும். அவ்வளோ ஒரு நம்பிக்கையாக இருக்கும். நல்ல ஒரு புதுவிதமான ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அது தகுந்த மாதிரி இங்கே பொருள் கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு காசுக்கு நீங்கள் 500 பெல்ஸுக்கும் சாமான் வாங்க முடியும், 5000 தினாருக்கும் சாமான் வாங்க முடியும்.
ஏன்னா உங்களுக்கு எல்லாமே இங்கே கிடைக்கும். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி இருக்குது, மணி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அதே மாதிரி ஹோட்டல்ஸ்லாம் நம்ம சவுத் இந்தியன் ஹோட்டலில் இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குங்க. நாங்கள்லாம் இங்கே போய்ட்டு சாப்பிடுவோம். கோயிலுக்கு போய்ட்டு சாமி கும்பிட்டு வரும்போது அந்த ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி உள்ளே வந்துட்டு ஏதாவது பர்ச்சேஸ்லாம் பண்ணுவோம். நல்ல ஒரு அழகான ஒரு ஏரியாவும் இருக்குது பாருங்கள். ஆனால் வந்துட்டு பாருங்கள், ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ஃபீலிங்ஸே இருக்காது. யாரை பார்த்தாலுமே நமக்கு தெரிஞ்ச மூஞ்சி மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எல்லாமே வந்துட்டு தமிழ், மலையாளிகள் தான் அதிகமாக இந்த ஏரியாவில் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு பிறகு பாகிஸ்தானி பங்களாதேஷும் நிறைய பேர் இங்கே வந்து வேலை செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. கஸ்டமர்ஸும் பார்க்கலாம். நீங்கள் பஹ்ரைனில் எந்த சிட்டியில் வேலை செஞ்சாலும் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை இந்த ஏரியாவுக்கு வந்திருப்பாங்க. ஒன்று வந்துட்டு சினிமா பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஷாப்பிங் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை கோவிலுக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை வேறு எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போனாலும் கண்டிப்பாக மனமாக வந்திருப்பாங்க. மனம் மாறும்போது இந்த மாதிரி ஏரியாவில் வந்துட்டு சாமானம் வாங்கிட்டு தான் அவங்கெல்லாம் போவாங்க. ஏன்னா விலை கம்மியாக இங்கே கிடைக்கும். பாருங்கள், எல்லா விதமான ட்ரெஸ் ஐட்டமும் இங்கே கிடைக்குங்க. அதாவது மாடர்ன் ட்ரெஸ்ஸுலேருந்து நார்மல் ட்ரெஸ் வரைக்கும் இங்கே விதவிதமான ட்ரெஸ் எல்லாம் இங்கே கிடைக்கும். அதே மாதிரி நம்மளோட செருப்பு, ஷூஸ் ஐட்டம்ஸு, சில்ட்ரன்ஸ் ஐட்டம்ஸு எல்லாமே இங்கே கிடைக்குங்க மலிவான விலையில். அது மாதிரி ஒரு ஏரியாங்க இது. இப்போ வந்துட்டு இந்த பக்கத்தில் வந்துட்டு கோல்டு சூக்குன்னு ஒரு சின்ன சூக்கு இருக்குங்க. நான் பஹ்ரைனில் வந்த காலத்துலலாம் அந்த கோல்டு சூக் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இப்போ வந்துட்டு கோல்டு சிட்டி, நிறைய பிராண்டடு கோல்டு ஜுவல்லரியெல்லாம் வந்த பிறகு இந்த ஏரியாவில் கொஞ்சம் க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இல்லைன்னா இங்கெல்லாம் நடக்கவே முடியாது, அவ்வளோ க்ரௌடடான ஏரியா தான். இந்த லெஃப்ட் சைடு தெரிகிறது தான் கோல்டு சூக்கு. இங்கே ஒரு ஏடிஎம் ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த எதிரக்க. நான்லாம் சம்பளம் வரும்போது இங்கே தான் வந்துட்டு என்னோடய சேலரியை வித்ட்ரா பண்ணுறது. அதனால் எனக்கு இந்த இடத்துல வரும்போது அது ஒரு நினைவு வந்தது. இங்கே வந்துட்டு இப்போ வந்துட்டு மொஹரம் வருதுங்க. மொஹரம் டயத்தில் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய மாற்றம்லாம் நடக்கும். இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பள்ளிவாசல் இந்த இடத்துல இருக்குது. நான் இங்கேருந்து நடந்து போகிறோம்னா நேராக சர்ச்சுக்கு போகலாங்க. அங்கே ஒரு பெரிய சர்ச்சு ஒன்று இருக்குது. அதே மாதிரி அங்கே ஒரு பழைய லாசான்ஸ், இப்போ வந்துட்டு வேறு ஒரு மார்க்கெட் இருக்குது. அதில் அந்த ரோட்டுக்கு இதுலேருந்து நேராக நடந்து போக முடியும். இந்த ஏரியா பக்கத்தில் தாங்க. இங்கேருந்து நேராக போனீங்கன்னா சல்மானியா போகலாம். இதுக்கு பக்கத்து ஏரியா பார்த்தீங்கன்னா மணமா பஸ் ஸ்டாண்டு, சனாபீஸு, டிப்ளமேட் ஏரியா, ராசுருமானு, குதேபியா, ஊரா, இதெல்லாம் வந்துட்டு இதோட நியர்பை ஏரியா தாங்க. அதனால் இங்கே வர்றதுக்கு பஸ் வசதியும் இருக்குது, நடந்து வர முடியும். மேக்ஸிமம் நிறைய பேர் வந்துட்டு இந்த ஏரியாவில் நடந்து தான் வருவாங்க. நடந்து வரும்போது உங்களால் விதவிதமான மக்களை பார்க்க முடியும். அதே மாதிரி எதாவது பர்ச்சேஸ் பண்ணணுன்னா எல்லா விதமான கடைகள் இங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன தேவையோ அதை இங்கே வாங்கவும் முடியும். அதே மாதிரி பக்கத்துலேயே நடந்து போனீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் ஆண்டலாஸ் கார்டன் வரும், ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில். அது மாதிரி இங்கே பக்கத்தில் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் ஹாஸ்பிட்டலும் வர்றவங்க இந்த மாதிரி ஏரியாவுக்கு வந்துட்டு பர்ச்சேஸும் வருவாங்க. இந்த இடத்துல பாருங்கள், மிகப்பெரிய ஒரு பள்ளிவாசல் இருக்குது. இந்த ரைட் சைடு இதுதான் மிகப்பெரிய ஒரு பள்ளிவாசல். இது வந்துட்டு மொஹரம் டயத்தில் இந்த இடத்துல ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். ஓகே நண்பர்களே, நம்ம வந்துட்டு வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்த வீடியோ வந்துட்டு நம்ம ஆண்டலாஸ் கார்டனு, அவால் பிளாசா ரோடு, அந்த ஏரியாவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே நண்பர்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்கள்ட்ட சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள்.